மதுரை ஆப்பிரிக்கா சேனல் நவநீதகிருஷ்ணன் காளிதாஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்ஷ்மி வந்தாச்சு தொடர் போயிட்டுருக்கு. அதில் உண்மையிலே அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும். வேதம் அதுதான் சொல்லியிருக்கு. எதாதசியன்றது என்னன்னா, நீ எதுவாக நினைக்கின்றாயோ, எப்பொழுது நினைக்கின்றாயோ அதுவாக நான் வருவேன். அது வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை அமைய போதும். ஒன்றும் கிடையாது. ஒருத்தவருக்கு உடம்புக்கு முடியலை அப்படி வச்சுக்கிடுவோம். அவர்கிட்ட டாக்டர் ஒரு தப்பான ஒரு ரிப்போர்ட்டு சொல்லிட்டாங்க. உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு நல்லா இருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியாயிரும். கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் தலையெட்டி பார்க்காது. அதே ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருக்கவருக்கு உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலை, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த நிமிஷமே அவர் நிலை குறைஞ்சு அவருக்கு அந்த வியாதி என்ன சொன்னாங்களோ அந்த வியாதியோட அறிகுறிகள் தென்படும் உடம்புல. இது இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். எப்படி இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய மெடிக்கலில் இந்த மாதிரியெல்லாம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த மிராக்கிள்ஸ் தான் நம்மளுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னா, நம்ம தான் அந்த மிராக்கிளை உருவாக்கணும். நம்ம மிராக்கிளை உருவாக்குனா தான் நம்மளோட வெற்றி பாதையை நம்ம அடைவோம். நம்ம தினம் கண்களை மூடியோ கண்களை திறந்துக்கிட்டோ நம்ம எதை விரும்புகிறோமோ அதை அடைந்ததான் நினைக்கணும். எனக்கு கார் ஓட்ட தெரியாது, நான் கார் ஓட்டி பழகி புது கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நான் நினைக்கணும். அதை நினச்சா அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு. அதுக்கப்புறம் நம்மளோட நித்யானந்த சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கதவை திற காற்று வரட்டும். இதுலன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும். இதுதான் கதவை திற காற்று வரட்டும்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னவாக போகிறோம், நம்ம ஏற்கனவே நம்ம அடைஞ்சதாக நினைக்கணும். அந்த ஒரு மேன்மையான ஒரு கருத்து இருக்குது பாருங்கள், மேன்மையான நம்மளோட கற்பனை, அது நம்மளை அந்த இடத்துக்கு போக வைக்கும். இது எப்படிரா கண்ணாடி திருப்புனா ஆட்டோ சரியாயிருமாடா அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்ணாடி திருப்புங்க, அப்போ ஆட்டோவை நல்லபடியாக ஓட்ட முடியும். அதுதான் இங்கே இருக்க ரகசியம். கண்ணாடி மூடி இருந்தால் எப்படி ஆட்டோ ஓட்ட முடியும்? பின்னாடி வர வண்டி தெரியாதுல்ல, அதுக்கு தான் கண்ணாடி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ரகசியத்தின் முக்கியமான மூலக்கூறு. ஏதோ ஒரு மீட்டிங்கு போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிடிக்காதவங்க முகத்தை மட்டும் பாருங்கள், அவங்கள பார்த்து பேசுங்க, அவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களே பாருங்கள். அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்க உங்களை பற்றி அதுவும் தப்பாக பேச மாட்டாங்க அந்த மீட்டிங்கில். இதுதான் அதில் இருக்க சூட்சமம். இதே தான் நம்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு நடக்க வேண்டியது நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் அந்த விஷயம் நடந்ததாக நினச்சி பண்ணுங்க. அதான் சில வேண்டுதல்னால் பழிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் கோயிலெலாம் வழிபடுவாங்க. ஏன்னா இதுதான் அது காரணம். கண்டிப்பாக நடக்கும், இந்த கடவுளை கும்பிட்டா எனக்கு கண்டிப்பாக அது நடந்தே ஆகும் அப்படின்னு. அப்போ நடக்குதுல்ல, அதுதான் இதுதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லித்தர்றது. நம்ம எதையும் நடந்ததாக நினச்சி அதை நம்ம வழிபாட்டிலையோ இல்லை நம்மளோட சிந்தனையோ நம்ம செலுத்திட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த விஷயம் நடந்து நம்மளுக்கு நல்லது கொடுக்கும். இதே தான் கெட்டதுலையும். அதனால தான் கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை நினைக்காதேன்னு சொல்லியிருக்கு. நன்றி, வணக்கம். பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கொடுக்கட்டும். நன்றி.